என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த துறையினுடைய இனாகரேஷனுக்கு என்னை அழைத்தமைக்கு முதற்கண் மிஸ்டர் திருமாறன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் உங்களையெல்லாம் முதல்வராக இருந்து இந்த கல்லூரி மாணவர்களை வழிநடத்தி செல்லும் டாக்டர் ஜே அன்னி கமலா ஃப்ளாரன்ஸ் அவர்களையும் மற்றும் இங்கு குழுமி இருக்கும் அனைத்து மாணவ மாணவி செல்வங்களுக்கும் எனது முதற்கண் நன்றியினை தெரிவித்து, எனக்கு தெரிந்த என் அறிவுக்கு கெட்டிய சில அறிவுரைகளை வழங்கி ப்ராக்டிக்கலாக, நான் பைலிங்குலாக பேசுகிறேன், ப்ராக்டிக்கலாக நாங்கள் என்னென்ன அப்ரோச் என்னென்ன பிரச்சனைகளை இந்த கன்சூமர் நீதிமன்றத்தில் அப்ரோச் பண்ணுறோம், அதுக்கு எந்த மாதிரியான தீர்ப்புகளை நம்ம வழங்குறோம் அப்படிங்கிறத நான் பிறகு சொல்கிறேன். முதற்கண் மேடம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல மாணவர்களுக்கு கவனச்சிதறல்கள் அதிகமாக இருக்குது. அந்த கவனச்சிதறல்கள் இந்த டிஜிட்டல் ஏராவில் முக்கியமாக நம்ம கையிலேயே கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு தெரியணும். கையடக்கத்தில் இருக்கிறது நம்மள்கிட்ட இருக்கிறது கம்ப்யூட்டர். இட்ஸ் நாட் அசிப் டிஃப்ரெண்ட், இது கிடையாது. எல்லா பினாமினாவும் அதில் இருக்கு. எவ்ரிதிங் யூ கேன் டூ இட் இந்த காம்பவுண்டில் வச்சுக்கிட்டு எல்லாமே பண்ண முடியும். பட் அதை எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய பயனுள்ள பகுதிக்கு பயன்படுத்துறீங்கிறத வச்சு தான் உங்களுடைய முன்னேற்றம் இருக்கும். அதனால் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் சுட் பி ஒரு ஒன் திங்கில் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக உங்களுக்கு மாணவர்களாகிய நீங்கள் என்ன பண்ணால், உங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்கு. நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை இந்த பள்ளிக்கூடத்து கல்லூரிக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்பஸுக்காக அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அந்த பர்பஸை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. அசூமிங் ஃபார் எ மூமெண்ட் யூ ஹவ் பீன், ஏன்னா உங்கள் டிகிரிக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. இந்த டிகிரியில் இப்போ ஒரு 6 பேப்பர் 7 பேப்பர் இருக்குன்னா 6 பேப்பர் அந்த வருஷத்துலேயே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அட்லீஸ்ட் எண்ட் ஆஃப் த டே when you are leaving the day கம்ப்ளீட் பண்ணிட்டு போங்க. டோன்ட் புட் எனி அரியர்ஸ். அதுதான் முதல். அப்புறம் இது நான் முதலாக கேள்விப்பட்டது, இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு துறைக்கு ஒரு கல்லூரி இருக்கு, ஒரு கல்லூரியில ஒரு துறை இருக்குங்கிறத முதலாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இந்த பாதுகாப்பு துறையில சேர்ந்திருக்கவங்களுடைய எண்ணிக்கையை பார்த்தோம்னா அதிகமாக வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்க தான் இருப்பாங்க. ஏன் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க அப்படிங்கிறது இப்பதான் எனக்கு தெரியும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷன் இங்க இருக்கிறதுனால தான் இவங்க இருக்காங்க. ஆனா நாங்கெல்லாம் டெல்டா டிஸ்ட்ரிக்ட், எங்களுக்கு விவசாயத்தை தவிர வேற ஒன்றும் தெரியாது. அதே நேரத்தில் அந்த ஊரை விட்டு வெளியும் போகல. காரணம், எங்களுக்கு நஞ்சை குத்தி கொஞ்சி விளையாடும் தஞ்சைன்னு சொல்லுவாங்க. காரணம், காவிரி நல்லா பொழிஞ்சிட்டு இருந்தது. அதனால எங்களுக்கு அதோட தெரியல. இப்பதான் காவிரியை கட் பண்ண வரைக்கும் நாங்கள் ஊரை விட்டு பிள்ளைங்க வெளியூர் போறோம். நீங்களாம் எப்பயோ போயிட்டீங்க. ஆனா இங்க அந்த அளவுக்கு நான் இதை பத்தி படிச்சிருக்கேன். யார் எழுதியிருக்காங்கன்னா, இந்த பாலாறுல ஆம்பூர் இந்த பகுதியில் இந்த டேமேஜோட எஃபெக்டை பத்தி ஒரிசாவில இருந்து ஒருத்தர் எழுதியிருக்காரு. எந்த அளவுக்கு குரோமியம் இது ரொம்ப பொருளவில் கூலியா இருந்திருக்கு. இந்த டெல்டா மாதிரியே இந்த பாலாற்றினுடைய பாசனங்கள் பெருகி அருமையான விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ டேனரிஸ்ல கொண்டாந்து வச்சாங்களோ அப்பயே உங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு அதுக்கு பிறகுதான் இந்த பகுதியில் உள்ளவங்கலாம் மைக்ரேட் ஆகிட்டாங்க. வெவ்வேறு கண்ட்ரிகளுக்கு வெவ்வேறு ஊருக்கு அப்படி முளைக்க மெட்ராஸுக்கு இப்படியெல்லாம் போனது இந்த பாலாற்றில் இந்த குரோமியம் ஃபேக்டரிஸ் கடைசி அந்த தோல் 17 ஆலையை கொண்டாந்து வைக்கும் பொழுது அப்போ ஒரு சிலர் இந்த மாதிரி போயிருக்காங்க. முக்கியமாக நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, எப்போதுமே உங்களுடைய முயற்சிகளை கைவிடாதீங்க. முயற்சியும் பயிற்சியும் உங்களுக்கு முக்கியமாக டிஃபென்ஸில் முயற்சி மட்டும் இருந்தால் பத்தாது. முயற்சிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, முயற்சி முடிஞ்ச அளவு இருக்கக்கூடாது, முடியும் வரை இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய டார்கெட், அதான் ஒரு பர்டிகுலர் டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுறது வரையிலும் உங்களுடைய முயற்சி தொடர்ந்து இருக்கணும். அந்த முயற்சி பயிற்சி இருந்ததுன்னா
நீங்க வந்து எந்த ஒரு செயல்லையும் அதுவும் ஒரே டார்கெட்டா வச்சுக்கணும். முக்கியமா நீங்க வாண்ட் டு பிகேம் ஏ போலீஸ் அப்படின்னா அதுக்கு என்னென்ன உங்களுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும், அதே நேரத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான இப்போ எல்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனும் கேட்குறாங்க. நான் யார் சொல்ல வர்றேன், முக்கியமாக நீங்கள் இன்டெலிஜென்ஸாகவும் இருக்கணும். பிசிக்கல் ஃபிட்னஸ் அலோன் இல்லாம் உங்களை கொண்டு போய் சேர்க்காது. ஏன் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு தேதியில் அன்னைக்கு இந்த பேஜர் வெடிச்சு 1000 பேர் செத்தாங்கன்னு பார்த்தீங்களா? பேஜர் வெடிச்சு இஸ்ரேலு, லெபனானு, பாலஸ்தீனம் இந்த வாரம் பார்க்குறீங்களா? டே-டு-டே அஃபேர்ஸில் ஒரு பேஜர் வெடிச்சு இத்தனை பேர் இருக்கு. அப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி என்ன யூஸ் பண்ணுறாங்க? தே ஆர் யூசிங் ஏஐ டெக்னாலஜி அண்ட் தென் ட்ரோனு. இப்போ யார் மனுஷனே வந்து போரிடுறது கிடையாது, ட்ரோன் தான். ரஷ்யா வந்து உக்ரைன் மேல ட்ரோன் தான், ஈரான்ல கொடுத்த ட்ரோனை வச்சுக்கிட்டு வீசுறாங்க. ட்ரோன் தான் போய் போகுது, யார் மனுஷனே கிடையாது. அதே நேரத்தில் நீங்கள் வந்து இந்த கல்வி வெளியில் படிச்சிருப்பீங்க, அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ட்ரோன் ரொபாட் தான். ஃபியூச்சரில் எல்லாம் ஏஐ டெக்னாலஜி இந்த மாதிரி தான் வரக்கூடிய ட்ரோன் மேனேஜ்மெண்ட். ஸோ யூ ஹாவ் டு பி அப்டேட்டட் மியர்லி பிகாஸ் பாடி இதெல்லாம் வேலைக்கு மைண்ட் தான். இன்ஃபேக்ட் இப்போ ஸ்டடி இதை பற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லண்டனில் உள்ள போலீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து யூனிஃபார்மே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு முக்கியமாகவே இப்போ கிரைம் எல்லாம் எப்படி இருக்கு, கிரைம் எல்லாம் எல்லாமே இப்போ நீங்கள் எல்லாம் ப்ராடக்ட் எல்லாம் எதில் வாங்குவீங்க? எல்லாம் எக்ஸாம் எல்லாமே ஆன்லைனில் தான் வாங்குவீங்க. ஆன்லைனில் வாங்குவீங்க, ஆன்லைனில் இருக்குங்க. ஆன்லைனில் எவ்ரி திங் டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. ஸோ எவ்ரி திங் டிஜிட்டல், எதுவுமே வந்து பேப்பரே கிடையாது. ஸோ ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கிறத ஒரு ஏதோ ஒரு யூஸ் பண்ணி ஃப்ராடுலண்ட்டாக எடுக்கிறான். புரியுதா? இப்போ யார் ரெஸ்பான்சிபிள்? ஸோ அந்த மாதிரி இந்த டிஜிட்டல் லிட்ரஸி யூ மஸ்ட் நோ. அண்ட் டிஜிட்டலைஸ் இது பண்ணும்போது அதே நேரத்தில் நான் இன்னொன்று சொல்ல வரேன். இதை பொறுத்த வரைக்கும் இந்த முயற்சிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறதுக்கு உங்களுக்கு புரிய வருது. ஸோ தொடர்ந்து ஒருத்தன் வந்து அதாவது தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சித்தன் தெய்வத்தை கூலிதல். சுத்தமாக நீங்கள் யார் சொன்னாலும் நம்பாதீங்க. பர்சனலாக நானே சொல்கிறேன். 2012 இப்போ என்னன்னா நான் வந்து பேசிக்காக வந்து 1ஆவதுலேருந்து 12ஆவது வரையிலும் வந்து தமிழ் மீடியம்னா இந்த மாதிரியெல்லாம் இவ்வளோ அட்வான்ஸ் தமிழ் மீடியம்லாம் கிடையாது. சாய்ந்து உட்காந்து தேர்வு கொண்டுனது என் கையில் அப்படி இருக்கும். கொட்டாயி கீழேலாம் மண் தரேன், இவ்வளோலாம் கிடையாது. அது தூக்கிட்டு போக கையில் ஒரு சாக்கு எடுத்துட்டு போகணும், அப்போ தான் நம்ம உட்காந்து படிக்கலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன் முன்னுக்குள்ளேருந்து நடந்து போகணும். இப்படி வந்து நாங்கள் இருந்தோம். இப்படி இருந்து போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் காலேஜ் சேர்றேன் உங்களை மாதிரி தான். சேரும் பொழுது பார்த்தாங்க எனக்கு தமிழ் மீடியம், ஆனால் என்னுடைய இது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், இங்கிலீஷ் லாவோட ஃபஸ்ட்டு. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ ப்ரொஃபஸர் வர்கீஸ்ன்னு சொல்கிறேன், அவர் தான் எனக்கு வந்து இது பண்ணார். அவர் ப்ரொஃபஸர் வர்கீஸ் சொன்னார், எப்போ கவலைப்படாத, உனக்கு 6 பேப்பரு வருஷத்துக்கு 6 பேப்பர் தான் எங்களுக்கு நான் செமஸ்டர். ஆனால் வந்து மார்க்லாம் நிறைய போட மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஸோ 6 பேப்பரில் 3 பேப்பர் வந்து 6 பேப்பர் இல்லை 4 தமிழ்லையும் ஆனால் எழுதலாம் அந்த டாப்ஷன். ஆனால் சார் சொன்னார், அப்படியே இங்கிலீஷ் புக்கு வாங்கிக்க, படி, முடிஞ்ச அளவு எழுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 6 பேப்பர் 3 பேப்பர் பாஸ். புரியுதா? ஃபர்ஸ்ட் இயர் மிச்சம் 3 பேப்பர். அடுத்த வருஷம் 7 பேப்பர் இருக்கா, அந்த 7 பேப்பரோட 3 பேப்பர் சேர்ந்துச்சு. இப்படி கொஞ்சமாக இதில் பக்கத்தில் உள்ள என்னோட நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது ஒருத்தர் நான் உட்காந்து இந்து பேப்பர் பார்த்தீங்க, அதுக்கு ஒரு லைன் படித்தால அது மொத்தம் 4 வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 வார்த்தையில் 3 வார்த்தை தெரியாது. இந்து பேப்பர் முதல்ல அங்கே தான் படிக்கிறோம். ஸோ 3 வார்த்தை தெரியாது. 3 வாரத்துக்கு என்ன பண்ணுவோம், புக்கு ஒன்று போடுவேன். அதுவும் என்ன தெரியுமா, பேப்பரில் வந்து வால் பேப்பர் இருக்கு தெரியுமா, அது தச்சு வச்சுருக்கேன். அதை தச்சு வச்சுட்டு அதில் வந்து இந்த மாதிரி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ், நாங்கள் எங்களுக்கு டிஃபென்ஸ்னால் என்ன தெரியுமா, இங்கே டிஃபென்ஸில் ஆகினா எதிர்கரப்பு வழக்கறிஞர்னு அர்த்தம். ஸோ இங்கே டிஃபென்ஸ்னால் அது ஏதோ டிஃபென்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் அப்போ டிஃபென்ஸ் இஸ் பாதுகாப்பு டிஃபென்ஸ். சிமிலர்லி இப்போ டிஃபென்ஸ்னால் வாட் இஸ் மீன், டிஃபென்ஸில் எத்தனை மீனிங் உங்களுக்கு சில 4-5 இருக்குமா? சிமிலர்லி இப்போ ஆக்ஸ்போர்ட் டிஸ்னரியை பக்கத்தில் வச்சுட்டு பார்த்து ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவார், ஸோ உலகம் என்ன 2 வருஷத்தில் 2 வார்த்தைங்க அழிய போகுது படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு. ஸோ ஏரியா போயா அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து படிச்சு
கொஞ்சம் கொஞ்சமான ஆங்கில புலமை ஏற்படுத்தி அதுக்கு பிறகு ஆங்கிலத்திலேயே வந்து எக்ஸாம்லாம் எழுதி ஆங்கிலத்திலே கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு பிறகு எங்கேயுமே இல்லாமல் சென்னை ஹைகோர்ட்டில் எத்தனையோ பேர் உங்களால் ஹைகோர்ட்டில் இங்கிலீஷில் மட்டும்தான் ஆங்கிலம் முடியும். யாரும் சொன்னாங்க இங்கே கூட நீங்கள் தமிழில் பேசலாம், ஆனாலும் நீங்கள் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ் பிளேயர்ஸ் இன் பர்டிகுலர் நீங்கள் கோபார் அவுட் சைடுனா நீங்கள் ஆங்கிலம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் இப்பே இருங்க நீங்கள் அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் கோச்சிங் சென்டர் போகலாம், அதெல்லாம் போகாதீங்க, அதெல்லாம் ஆகாது. அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய பர்சனலாக எனக்கு சொல்லிக் கொடுத்தது அந்த கிட்ட எடுங்க, பாத்ரூமில் போய் உட்காந்து அலாவுடா நல்லா வாய்ப்பு பண்ணி அப்பதான் அவுட் வரும். நம்மளுடைய ப்ரொனன்சியேஷன் வேற, அது ஒரு ப்ரொனன்சியேஷன். ஸோ யூ ஹவ் டு ரீட் அலாவ் வாய்ப்பு பண்ணி அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அப்புறமா நான் இன்னைக்கு காலையில் படிக்கிறேன் 15 நிமிஷத்தில் புரியுதா? இதில் பார்த்தீங்கன்னா ஹிட்லர்லாம் பார்த்தீங்கன்னா ஹிட்லரை பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு முக்கிய பிரச்சனை. நீங்கள் ஒரு பக்கம் தான் ஹிட்லரை பற்றி பேசிருக்கீங்க, ஆனால் ஹிட்லரோட மறுபக்கம் வேற மாதிரி பயங்கரமான அட்மினிஸ்ட்ரேட்டர். அந்த மாதிரி வந்து அவரோட இதை நீங்கள் ஹிட்லரை நீங்கள் நிறைய ஆட்டோபயோகிராஃபி படிங்க, நிறைய ஆட்டோபயோகிராஃபி நீங்கள் படிக்க உங்களுக்கு வந்து அவங்களுடைய இது வந்து நிறையா பாடமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம இது லைஃப் வந்து ஒரு சாஃப்ட் ஸ்பேன், அதனால சாஃப்ட் ஸ்பேனுக்கும் நம்மளுக்கு அதிகமாக என்னது நிறைய நம்ம இருக்கணும். ஸோ யூ பி கான்சென்ட்ரேட் ஆன் ஒன் திங். அதுதான் நான் சொல்ல வரேன். என்ன பண்ணோம் இப்போ 2012 முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருந்தேன்னா இந்த லெவலுக்கு நான் விட்டுக்க முடியும். ஸோ கான்செப்ட் அந்தந்த டைம் வரும்பொழுது அப்பப்போ நான் படிச்சு எல்லாமே எக்ஸாம்பிள் கொஸ்டின் எவ்ரிதிங் இஸ் இன் இங்கிலீஷ். எங்க ஒன்றுமே தெரியாது லீகல் லாங்குவேஜில். இன்னைக்கு வந்து ஹைகோர்ட்டில் ஆர்கியூ பண்ணியிருக்கேன், சிங்கப்பூரில் ஆர்கியூ பண்ணியிருக்கேன், மலேசியாவில் ஆர்கியூ பண்ணியிருக்கேன், உலகம் பூரா நான் போயிருக்கேன். புரியுதா? காரணம் ஒன்றுமே கிடையாது, ஆங்கிலம். ஆங்கில புலமை உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் அதே நேரத்தில் நீங்கள் தமிழ் வேணாம்னு சொல்லுங்கள். தமிழ் ஏன்னா தமிழ் தான் வந்து உலகத்திலே கூட்ட மொழி, அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இன்னைக்குள்ள சூழ்நிலை நம்ம இந்த வடவங்கடத்தை தாண்டி போக முடியும். இப்படி போகாத டெல்லின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த தாண்டிட்டீங்க, ஆந்திராவை தாண்டிட்டீங்கன்னா யூ cannot speak in Tamil, you have to speak in Hindi. So or else you have to speak in English. டெல்லி போயிட்டீங்கன்னா இங்கிலீஷில் சமாளிச்சிக்கலாம். பிட்வீன் யூ have to நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் இதுக்கெல்லாம் போகிறவங்க இங்கிலீஷ் கற்றுக்கிறது நல்லது தான், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது, அது நான் சொல்லக்கூடாது. ஸோ அது வந்து நீங்கள் வந்து ஹிந்தி கற்றுக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது இட்ஸ் லைக் எ மிரர். ஸோ மிரரை எப்படி உங்களுக்கு வந்து இப்போ இந்த லைன் வந்து இதாக இருக்குது, மிரர் வச்சு பார்க்கும்போது பெருசாக தெரியல. ஸோ அதுக்கு மோர் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி கான்சென்ட்ரேட் ஆன் தி ரோல் அப்புறம் இப்போ டிஃபென்ஸு அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு எல்லாருமே இப்போ இன்டர்நேஷ்னல் பற்றி படிக்கிறீங்க. அதே போல் இதில் வந்து என்ன ஒரு ஆர்கான்ஸ் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லுவோம் நாங்கள் படிக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான். ஆர்கான்ஸ் ஆஃப் ஸ்டேட், ஆர்கான்ஸ் ஆஃப் ஸ்டேட் யாராவது சொல்ல முடியுமா? ஆர்கான்ஸ் ஆஃப் ஸ்டேட். ஸோ ஒரு ஆர்கான்ஸ் பாப்புலேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். மக்கள் இல்லாமல் புரியுதா? வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மக்கள் அடுத்தது என்ன வேணும்? டெரிட்டரி வேணும். அப்புறம் கவர்மெண்ட்டுக்குள்ள என்னென்ன வருது? ரெகக்னேஷன். ஸோ இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெரிட்டரி. ஸோ உங்களுடைய ரோல் என்ன? டெரிட்டரி. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஸோ இப்போ நியூஸ் பார்த்தீங்களா, சைனாக்காரன் வந்து கொழும்புல வந்து அங்கே ட்ரில் பண்ணுறான். ஏன் ட்ரில் பண்ணுறான்? வாட் இஸ் மீனிங் ஆஃப் அச்சுறுத்தல்னு ஒரு இது வருது, அக்ரேஷன். ஏன் அக்ரேஷன்? இதெல்லாம் வந்து ஏன் ட்ரில் பண்ணுறான் அப்படின்னா, என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்கு, கொஞ்சம் பயந்து நடந்துக்க, என்ன பண்ணுறது, இந்த கத்தி எடுத்து பண்ணுறான்ல, என்ன காரணம்? பயந்து வருது. ஸோ இது அக்ரேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபார் தான். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறான், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சியாச்சி, இந்த பக்கம் பாகிஸ்தானோட டைப் பண்ணுறான். இப்போ பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசீனாவை தூக்கி போட்டு வேற கொண்டாந்து வச்சுட்டாங்க. ஸோ ரவுண்ட் சென்ட்ரா யாரு? சைனாக்காரன். ஸோ தீஸ் திங்ஸ் யூ மஸ்ட் அவேர் ஆஃப் இட். இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக யூ மஸ்ட் அவேர். திக்கர் இருக்கணும். டெய்லி நீங்கள் வந்து யூ ரீட் நியூஸ்
பேப்பர் இன் பர்டிகுலர் விண்டோ. everybody ஒவ்வொரு நாளும் ஒரு 2 hours 3 hours ஒதுக்கி ஒரு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். போக போக வந்து உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். And moreover, you have to learn about the financial literacy. Financial literacy பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது பெரும்பாலான நம்ம சாதாரண மக்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி சொல்லிக் கொடுக்கறதில்ல. வேறு இந்த பர்டிகுலராக இஸ்லாமியர்கள் மற்றும் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அப்சேட்டு இந்த மாதிரி இருக்கவங்க அவங்கெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி காமனாக உள்ளவங்க, விவசாயத்தில் உள்ளவங்க லிட்ரஸி வந்து ரொம்ப லேட்டாக தான் தெரியுது பணத்தோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ யூ மஸ்ட் நோ. ஏன்னா திடீர்னு உங்களுக்கு ஒரு எல்லாத்துக்குமே வந்து தேவைப்படுது. அது எப்படி இந்த அம்மா அப்பா எப்படி அதை சம்பாதிக்கிறாங்க, அவங்களோட சம்பாதிக்கிற விதம், அது எப்படி அந்த பணம் வருது, அதை எப்படி நம்ம திருப்பி நீங்கள் இப்போலேருந்து ஃபைனான்சியல் லிட்ரஸியை பற்றியும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நம்மளுடைய டாபிக்குள்ளே நான் வரேன். இப்போ உங்களுக்கு கன்சியூமர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா உங்களுக்கு தெரிய வருது. கன்சியூம் அப்படிங்கிற வேர்டில் இருந்தால் அந்த கன்சியூமர் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து அது எல்லாருக்கும் தெரியும். இதில் என்ன பிரச்சனை, ஏன் வந்து கன்சியூமருக்கு இவ்வளோ அவேர்னஸ் சட்டமாக கொண்டு வரணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த பெரிய பெரிய வேண்டாம், ஒரு சாதாரண ஒரு பெட்டிகளை வச்சிருக்கிறவருக்கு அவர்களுக்கு அதிக லாபம் சம்பாதிக்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். அது எப்படி சம்பாதிக்கிறதுன்றது இருக்காது. தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்காதீங்க. ஒரு கமர்ஷியலாக ஒரு என்டிடி வச்சுருக்காங்க, ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அந்த டார்கெட், அவங்களுடைய ஆப்ஜெக்ட் எவ்ரிதிங் வந்து டு ப்ரமோட் கெயின்டு அதிக ப்ராஃபிட் வாங்கணும் அப்படிங்கிறது. அதுக்கு என்னவெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஃபஸ்ட்டு மிஸ்லீட் பண்ணுவாங்க. இப்போ வந்து மிஸ்லீடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா என்ன, நானே ரெண்டு கேஸ் கார் வந்து ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறாங்க, கார் வந்து 27 கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு ஓடும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கம்பெனி இந்தியாவில் நிறையா கார் விற்கிற கம்பெனி ஆட் பண்ணுறாங்க. 27 கிலோமீட்டர் பர் லிட்டர். இன்ஃபேக்ட் தேர் ஓன் டிஸ்பிளேயில் 11 கிலோமீட்டர் தான் ஓடும். அப்போ இது என்ன அர்த்தம்? ஸோ இட்ஸ் ஸோ என்ன அப்போ என்ன இப்போ சொல்றது ஒன்று, நடக்கிறது ஒன்று. ஸோ என்ன சொல்றது, உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ எவ்ரி கஸ்டமர், ஒவ்வொரு கஸ்டமர் என்னன்னா அவர் வாங்குறது அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி, அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி உங்களுக்கு தெரியணும். அப்புறம் குவான்டிட்டி கரெக்டாக தெரியணும். அப்புறம் தென் வந்து அந்த பொட்டன்ஷியல், பியூரிட்டி, ஸ்டாண்டர்டு, அதோட ப்ரைஸு, இது எல்லாமே அந்த பர்டிகுலர் இதில் சொல்லணும். ஸோ இதில் எது உங்களுக்கு ரீச்சாக இருந்தாலும் யூ கேன் அப்ரோச் அஸ் பை வே ஆஃப் கம்ப்ளைண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் என்னாச்சுன்னா, ஸோ யுவர் செல்ஃப் இஸ் இந்த மாதிரி வந்து மிஸ்லீட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆன் வெரிஃபிகேஷன் வி ஃபவுண்ட் தட் தேர் இஸ் ஏ மிஸ்லீடிங் அண்ட் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ். ஃபேர் என்ன, உங்களுக்கு ஃபேர் லெவலிங் 7 நாளில் புகார் சொல்கிறாங்கல்ல, 7 நாளில் கொடுக்க முடியுமா? ஒரு பிட்மேனை வந்து நீங்கள் பண்ண முடியுமா? பிச்சிங்கன்னா கஷ்டம் தெரியும். ஸோ அதனால் வந்து இட்ஸ் லைக் அதே போல் சில பேர் ஒரு ஸ்பான்சர்னு சொல்லுவீங்க, அந்த ஸ்பான்சர் சிம்பிளாக பண்ணுறாங்களா, அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. ஸோ இஎஸ் ஒரு நடிகையோ சொல்லி நான் வந்து இதே போல் யூஸ் பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி சரியாக சொன்னா அவங்களும் வச்சுட்டு உள்ள போகிறோம். சரிங்களா? அந்த மாதிரி இப்போ வந்து நிறைய அமெண்ட்மெண்ட்ஸு அந்த மாதிரி கொண்டு வரலாம். அதே போல் புல்லுன்னு ஒரு ட்ரிங்க்ஸா அந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் புல்லு, அப்புறம் வந்து டாட்டா வாட்டர்ஸ் போடுவாங்க தெரியுமா, அப்படியே வந்து என்னது ஹெலிகாப்டர் என்னமோ வந்து இறக்கணும் பார்த்தீங்கன்னாக்கா அவன் ஸ்டாப் ஆகிடும். திருப்பி ஒரு தண்ணி பிடிச்சிட்டு அது தள்ளுவாரு, அப்படியே தள்ளி அது என்ன நியர் வாட்டர். புரியுதா? ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மிஸ்லீடிங்ஸ் எதெல்லாம் மிஸ்லீடிங்ஸ் பண்ணுறாங்களா அதெல்லாம் யூ கேன் ப்ராட் டு அஸ் அண்ட் சேயிங் தட் திஸ் கைண்ட் ஆஃப் இன்ஃபேக்ட் we ourselves taken necessary steps to stop all those things. எல்லாத்தையும் அந்த மாதிரியெல்லாம் நிறையா கொண்டு வந்துருக்கோம். இன் பர்டிகுலர் இன்னும் நீங்கள் யூ ஆர் யூசிங் த இ-காமர்ஸ் வெப்சைட் லைக் ஃப்ளிப்கார்ட், அமேசான். இந்த அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புக் பண்ணுவீங்க ஒரு ப்ராடக்ட்டு, சப்சிக்வெண்ட்டாக அதை கேன்சல் பண்ணுவீங்க.
கேன்சல் பண்ணதுக்கு பிறகு அந்த சப்போஸ் வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ணுவீங்க, ரிட்டர்ன் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க, ஆனால் காசு உங்களுக்கு வராது. ஸோ அப்பா அவன் சொல்லுவான், ஸோ நான் ஒன்லி இன்டர்மீடியட்னா தெரியுமா, நான் அவருக்கு இவருக்கு இடையில நின்று இந்த பிளாட்ஃபார்மில் விற்கிறேன், எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, எக்ஸுங்கிறவன் வந்து என் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிட்டு விற்றுட்டு போகிறான், நான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படின்னு அதுக்கெல்லாம் அடிச்சுட்டாங்க ஆகும். ஸோ பயப்படவே வேண்டியதில்லை. ஸோ இன்டர்மீடியரி ஆல்சோ இஸ் ரெஸ்பான்சிபிள். ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி அமேசானில் ரிஃபண்ட் கொடுக்காம ரிட்டர்ன் கொடுக்காம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாமல் எல்லாம் இருந்தால் யூ கேன் வெரி வெல் அப்ரோச்சஸ். அண்ட் இன்னொரு என்ன சொல்றீங்களா, லேட்டஸ்ட் கான்செப்ட் டார்க் பேட்டர்ன். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? டார்க் பேட்டர்னு நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்க. இந்த டார்க் பேட்டர்ன் அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு மொபைல் என்னது ஓப்போ மொபைல் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக நீங்க வந்து அமேசான்ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, இதை விட நல்லா இருக்கு விவோ மொபைல் அப்படின்னு சொல்லுவான். விவோ மொபைல் இல்ல ஏதாவது சைனா மொபைல் ஏதோ ஒன்று காட்டி இது கம்மியாகவும் இருக்கு உங்களுக்கு, இதுலயே 5000 மெகாவாட்ஸ் என்னது பேட்டரி இருக்கிற 5000 ஆம்ஸா ஏகல்ஸ் இருக்கு அது. ஸோ இது வந்து உங்களை மிஸ்லீட் பண்ணி வாட் யூ ஹவ் இன்டெண்டட் அதை ஏமாத்துற. ஸோ இந்த மாதிரி இந்த இதுதான் இப்போ வந்து லேட்டஸ்ட் டார்கெட்டு. இதுக்கு அப்புறமா எங்களுக்கு பாம்பேல ட்ரைனிங் கொடுத்தாங்க, அது எப்படி வந்து இது பண்ணுறது போகிறது சம்பந்தமாக. ஸோ டார்க் பேட்டர்ன் ஏரியா வந்து அது எப்படின்னா ஃபால்ஸ் அர்ஜென்சி. சப்போஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இன்னும் ஒரு ப்ராடக்ட் தான் இருக்கு எங்ககிட்ட, ஒரே ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கீழே போட்டுருக்கோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் மறுநாள் பற்றியனாலும் அதே ஒரு ப்ராடக்ட் தான் 2 ப்ராடக்ட் இருக்கும், நீங்கள் வாங்கினதுக்கு பிறகு இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் ஆர்டிஃபிஷியல் அர்ஜென்சியை கிரியேட் பண்ணி உங்களை அந்த இதுக்குள்ள வரக்குள்ள தள்ளுறது. இட்ஸ் டாபிக். அப்புறம் வந்து you have to ensure you are getting the receipt. ஒரு குடியாத்தத்துல ஒரு அம்மா போய் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல பிக்கில் வாங்கியிருக்காங்க, ஊறுகாய் வாங்கினா அது பாத்திரத்துக்குள்ள ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ்னா அந்த கிளாஸ் உடஞ்சி உள்ள இருக்கு. அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது கொட்டையில சிக்கி மருத்துவமனையில் சிகிச்சை அளிச்சு இந்த மாதிரி வந்து நாங்கள் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, கம்ப்ளைண்ட் கேட்குறாங்க ஃபைலு. அண்ட் சப்சிக்வெண்ட்லி என்ன ஆச்சுன்னாக்கா அவங்களுக்கு ரெசிப்ட் இல்லை, இந்த பிக்கில் வாங்கின டப்பாவுக்கு ரெசிப்ட் இல்லை. அந்த ஒரே ரீசன்னால கம்ப்ளைண்ட் டிஸ்மிஸ். ஸோ தெர் இஸ் ஏ கேஸ் இஸ் மேடம் இந்த மாதிரி இருக்கு, பிரச்சனை இருக்கு. ஆனால் இதே போல இன்னொரு இடத்துல டாஸ்மாக்ல வந்து இதே போல ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, ரெசிப்ட் இருக்கு, போட்டு 1 லட்சம் ரூபாய் அவார்ட் பண்ணுங்க. என்ன ப்ராடக்டா இருந்தாலும் யூ மஸ்ட் ஹேவ் ரெசிப்ட் என்ஷூர். இல்லை இந்த ஆன்லைனில் படிங்கன்னா ஆன்லைன் பிளேஸ்மெண்ட்டு ரிட்டர்ன் எல்லாமே அதெல்லாம் வச்சுக்கோங்க. அதே போல் வந்து அப்போ உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும், ரிட்டர்ன் வாங்கணும், இல்லை அடிஷனல் காம்பன்சேஷன் கொடுக்கணும். நாங்கள் வந்து அடுத்து என்ன பண்ணுறோம்னா இன்சூரன்ஸ் செக்டாரில் என்னென்ன இன்சூரன்ஸ் இருக்குது, ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸு கான்செப்ட் என்னன்னு சொன்னாக்கா, சப்போஸ் இப்போ நீங்கள் அந்த ஏரியாவுக்கு போய்க்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், இல்லை உங்கள் அம்மா அப்பா யாராவது இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுங்கள். அந்த இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க, பார்த்தீங்கன்னாக்கா உங்களை கொண்டே கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டிஸ் தர்றாங்க. நீங்கள் போய் ஹாஸ்பிட்டல் சேர்ந்ததுக்கு பிறகு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி கேஷ்லெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுவான். திருப்பி ரீஇம்பர்ஸ்மெண்ட் போட்டாக்கா உங்களுக்கு பெரிய எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்குது, ஏற்கனவே உங்களுக்கு அந்த டிசீஸ் இருக்குது இந்த டிசீஸ் இருக்குது அதனால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இல்லை கொடுக்குறதுல வந்து 40% தான் கொடுக்க முடியும், ஏன்னா அது மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கதையெல்லாம் ஆகாது. அங்கே எடுத்துருவாங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஃபுல் ரீஃபண்டு ஃபுல் அமௌண்ட்டு நாங்கள் போட்டு டைரக்ட் பண்ணிட்டு பார்த்துருவோம். அந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸு எதுவுமே கொடுக்கலன்னா கூட வீட்டில் டைரக்ட் இன்சூரன்ஸ் கொடுத்துருவோம். அதே போல் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் சப்போஸ் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருப்பீங்க, ஒரு பைக்கோ ஏதோ வாங்கியிருப்பீங்க, வித்தின் த வாரண்டி பீரியடில் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு கொண்டு போயிருப்பீங்க, ரீப்ளேஸ்மெண்ட் நீங்கள் சார்ஜ் பண்ணியிருப்பான், ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். நீங்கள் வித்தின் 1 இயர் வாரண்டினா என்ன ப்ராடக்ட் போனாலும் தே ஹவ் டு ரீப்ளேஸ்மெண்ட் வித் இது பண்ணணும். அப்படி பண்ணாமல் பண்ணியிருந்தாங்கன்னாக்கா உங்களுக்கு சார்ஜ் ₹1 பண்ணியிருந்தா கூட நீங்கள் வந்தீங்கன்னாக்கா மொத்த வெஹிக்கிள் காஸ்ட்லையும் நான் வாங்கி கொடுத்துருவோம். அதனால் போனோம். அடுத்தது ஆட்டோமொபைல், அப்புறம் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்
நெக்லிஜென்ஸ் ஒரு அப்கமிங் ஏரியா. மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து நம்ம செலவு பண்ணுற தொகை எப்படின்னா அதிகமாக வந்து எஜுகேஷன். நீங்கள் ஏதோ ஒரு நல்ல இதனால அதிர்ஷ்டவசமாக ஒரு எய்டட் காலேஜில் வரைக்கும் ஐயோ நிறையா இருக்காதுன்னு நினைக்கிற ஃபீஸ் எல்லாம். ஃபீஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. இன்ஃபேக்ட் இப்போ ஒரு 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 நல்ல ஒரு இந்த லா காலேஜில் படிக்கணும்னா 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் பெர் இயர் நினைச்சு பாருங்க. ஸோ அதை நீங்கள் எப்போ சம்பாதிக்கிறது? ஸோ அந்த மாதிரி வந்து அதே போல் மெடிக்கல் காலேஜ் மெடிக்கலில் என்ன பிரச்சனைனா இப்போ ஈவன் ஒரு சின்ன இதாக இருந்தாலும் நீங்கள் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது 400 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஈவன் சிஎம்சியில் கூட 400 rupees கன்சல்டிங் சார்ஜஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இந்த சிஎம்சி நாராயணி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் there are some negligences வருது. அந்த மாதிரி என்ன நெகிலிஜென்சி அப்படின்னு சொன்னாங்க. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்தருக்கு கத்தியால் குத்துறாங்க. ஒருத்தர் பாரல் அக்கம் பக்கம் சண்டை கத்தியால் குத்தி கத்தியை உள்ளே வச்சு தச்சுட்டாங்க. It is not joke. It's a case. It is reported. You please visit us. I will show you the company there. That's why it's what happening. இதுதான் நடக்குது அந்த இடங்கள்ல. உங்களுக்கு தெரியாது. நீங்க அவரு ரமணா மாதிரி கிடையாது. ரமணா மாதிரி ரியலாக நடக்குது. படத்துல நடக்குது பாருங்க. ரமணா அதே இது ரியலாக நடக்குது. அதே போல ஒரு பெரியவருக்கு கண்ணை தனியாக கொடுத்துட்டாங்க. ஒரு அம்மாவுக்கு டோட்டல் காசு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இது மாதிரி வந்து நம்பர் ஆஃப் நெகிலிஜென்ஸ் இருக்கு. எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு இருக்கு. ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அந்த ஏரியாலாம் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நீங்கள் சொல்லி அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது இதை பாருங்க. அந்த ஐ செக்கப் ஃப்ரீயாக அழைச்சிட்டு போவாங்க. கொண்டு பார்த்தீங்கன்னா கண்ணுலேருந்து வருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கண் காது எந்த மாதிரி பிரச்சனை ஒரு பையன் பாவம் ரொம்ப மனைவிக்கு வந்து ஏதோ பிரசவம் அப்படின்னு சொல்லி போனோம். இருபதாம் தேதி இவருக்கு ஒரு ஊசல் போட்டு அவரை கொடுத்தாங்க. அதனால அது அதை கொடுக்குற டாக்டர் வந்து உண்மையிலே படிச்சிருக்காரா, உண்மையிலேயே எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கா. சில இடத்துல பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு இடத்துல பாருங்க. மெட்ராஸ்லேருந்து உள்ள கேஸ் ரெஃபராக இருந்தது. என்ன ஆப்ரேஷன் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. எதையோ ஒன்று வச்சு அனுப்பி தச்சுட்டாங்க. போய் ஊருக்கு போயிட்டு அவசரத்துக்கு வந்தாங்க. அப்டமன் பஸ்டான ஆல் அவுட் பிகாஸ் ஆஃப் கேஸ் கேங்க்ரீன். ஸோ வயது செய்யுங்க அப்படின்னா நவு வந்து மெடிக்கல் நெகிலிஜென்ஸு நிறைய ஒன்றுமே சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து மெடிக்கல் நெகிலிஜென்ஸ் ஏரியா. அப்புறம் எலக்ட்ரானிக் குட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாம் வந்து எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாம் இம்போர்ட்டட் ஃப்ரம் சைனா. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வாரண்டி கேரண்டி எதுவுமே இல்லை. அது கூட பரவாயில்ல, 6 மாதம் ஓடும். வாரண்டி கேரண்டி ப்ரோக்ராம் பாருங்க, அது 3 மாதம் கூட ஓடாது. அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வாரண்டியை என்ஷூர் பண்ணிக்கலாம். அது வாரண்டி கண்டிஷன் இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் ஒரு கேஸு அதில் வந்து என்னன்னா தேசிய வாரண்டியில் ஒரு வாரண்டி கிளாஸ் இருக்கு. 1 year வாரண்டி கிளாஸு சோலார் வாட்டர் ஹீட்டிங் சிஸ்டமில். ஸோ அதில் அவன் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கான், யூஸ் போர்ட்டபிள் வாட்டர். இந்த மாதிரி கரவழி வாட்டர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஹாட்னஸ் அதிகமாக உள்ள வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க வீட்டில் செக் பண்ணி போகிறது 7 இருக்கு. அவ்வளோ ஹாட்னஸ் இருந்தாங்க அந்த சிஸ்டம் டோட்டலாக அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த சிஸ்டம் வந்து அஃபெக்ட் ஆகாது. இப்போ ஏதோ ஒரு நெக்லிஜென்ஸில் வேற பர்பஸ்ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க. வி கேனாட் இம்போஸ் காஸ்ட் பிகாஸ் என்னென்ன கண்டிஷனை வந்து வைலேட் பண்ணி அந்த ஹாட்னஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுது. ஸோ சிமிலர் இந்த மாதிரி அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேக்கரியில் போய் சாப்பிட்றீங்க. பேக்கரியில் இப்போ ஒரு இஷ்யூ பார்க்குறீங்க. வீட் எவ்வளோ மைதா எவ்வளோ பர்சன்டேஜ் போடணும்னு சொல்லி பேசு. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது எவ்வளோ பர்சன்டேஜ் இல்லை அதெல்லாம் கேட்குறோம். அந்த மாதிரி ஃபுட் ஐட்டமில் எந்த மாதிரி இருந்தாலும் சரி நெக்லிஜென்ஸ் ப்ராப்ளம். ஆன்லைன் ப்ராப்ளம் ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ. ஸோ அப்புறம் வந்து ஏர்லைன் செக்டாரில் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்லைன் செக்டரில் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஆர்டிஃபிஷியல்
எல்லாம் வந்து திடீர்னு இப்போ இன்ஃபேக்ட் இது வந்து கொரோனா டைமில் நிறைய அந்த ப்ராப்ளம் இருக்குது. திடீர்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து 20% வந்து எக்ஸ்ட்ரா தான் டிக்கெட் புக் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு 20% ஆஃப் த பீப்புள் வந்து கம் அப்படி கேன்சல். ஸோ அதில் டோட்டலாக 20% எல்லாருமே வந்துட்டாங்கன்னா இவன் என்ன சொல்லுவான், நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்கன்னு சொல்லி கேட் பாஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அடிச்சுடுவான். ஸோ இவன் என்ஷூர் கேட் பாஸ் பர்டிகுலர் டைம் அவன் போட்டுருப்பான். ஒன்று வேறு ஒரு மினிட்ஸ் அந்த மாதிரி. பர்டிகுலர் டைத்தில் வந்து யூ கேன் ஃபுல் கெட் ஃபுல் ட்ரீட்மெண்ட். இன்ஃபேக்ட் இந்த அமெரிக்கா இதில் அங்கேயெல்லாம் எப்படின்னாக்கா 120 சீட் இருந்து 20 ரிட்டர்ன் பண்ணாக்க மொத்த காசு கையில் கொடுத்துட்றான். அந்த அளவுக்கு அவங்க இங்கே நீங்கள் கேஸ் போடணும், ஃபஸ்ட்டு அவனுக்கு லெட்டர் எழுதணும். அவன் எந்த இங்கே வந்து எந்த இதுவும் எதுவுமே உங்களால் போராடாமல் எதுவுமே வாங்க முடியாது. அந்த அளவுக்கு காரணஸ் கிடையவே கிடையாது. இன் பர்டிகுலர் இந்த மாதிரி இந்த செக்டாரு, அதே போல் ரயில்வேயில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். ரயில்வேயில் சப்போஸ் ஒரு லக்கேஜ் எதுவும் லாஸ்ட் ஆனால் ரயில்வே இஸ் ரெஸ்பான்சிபிள். அவங்க ஒரு கேரியர்ஸ் ஆக்ட்னு ஒன்று கொண்டுட்டு வருவாங்க 1990. இந்த கேரியர் எட்டாரு கேரியர் ஆக்ட்ஸு அதெல்லாம் வந்து யாரு வெள்ளக்காரன் போனதோட போயிடுச்சு. இப்போ கேரியர் எட்டார் போய் கேரியர் எட்டார்னா இன்னும் வாங்கோட நிறுத்திருக்கு. பையர் பிவேர் அப்படின்னு அர்த்தம். ஸோ வாங்குவாங்க தான் பார்த்துவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்னென்னா அப்படியே சேஞ்சஸ் டைலூட் ஆகி இப்போ விற்கிறவங்க வந்து சரியான பொருளை சரியான கொடுக்கணும்னு சொல்லி இப்போ உள்ள சட்டங்கள் சொல்லி ஸோ அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ சிமிலர்லி இந்த ரயில்வேயில் பேக்கேஜ் காராக போடுது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் தேர் ரெஸ்பான்சிபிள். ப்ராப்பராக வந்து அது பர்டிகுலராக அது ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் தான் நாட் ஓப்பன் ஏன்னா ஒரு கேஸில் 3 பேர் ஏசி கோச்சில் ட்ராவல் பண்ணும்போது 3 பேக்கேஜை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி ஓடிட்டான். டோலாப்பேட்டையில் தான் கம்ப்ளைண்ட், காப்பாடியில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு போயிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க நாங்கள்லாம் இருந்தோம் போனோம் வந்தோம் வச்சேன்னு சொல்லி. அதெல்லாம் ஆகாது. சுப்ரீம் கோர்ட் கிளியர் கேசஸ் இந்த மாதிரி வந்து இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிள். அது பர்டிகுலர் ஏசி கோச்சில் ஒருத்தர் வந்து உள்ளே வந்து 3 பேர் பேக் தூக்கிட்டு ஓடுற ட்ரெயினில் பிடிச்சி ஓடலாம். அப்போ யார் ரெஸ்பான்சிபிள்? எங்கே போடுச்சு செக்யூரிட்டி? யூ ப்ளீஸ் பே. ஸோ ஐ டைரக்ட் தம் டு பே each 1 lakh. ஆனா போனது ஏதோ இன்ஃபேக்ட் காண போனே எடுத்து கொடுத்தாங்க. Still you are responsible because you are not done your duty. So இந்த மாதிரி வந்து அதே போல டிரான்ஸ்போர்ட்டேஷன் I hope I have any queries. உங்களுக்கு ஏதாவது சம்பந்தமான queries அந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸ் மாதிரி இருந்தால் கூட சொல்லுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.